அமெரிக்காவோட 47வது பிரசிடெண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் நிஜமாகவே அங்கே என்ன நடக்குதுன்னா, அமெரிக்கா இப்போ ரகசியமாக ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்த துடிக்கிறதா அசியோஸ் செய்தி நிறுவனம் தரப்புலேருந்து ஒரு அதிரடியான தகவலானது வெளியே வந்திருக்கு. வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா இப்போ ரொம்ப அவசரப்படுறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த போர் இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கும் என்ற கசப்பான உண்மையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் என்னதான் வெளியில் கெத்தா பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. ஏனென்றால் அமெரிக்கா ஒரு பொருளாதாரம் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் காமர்ஸ் பகுதி முடங்கினதால ரொம்ப அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் அவர்கள் எப்படியாவது இந்த போரில் இருந்து கௌரவமாக எக்ஸிட், அதாவது வெளியே வரலாம் என்று ஏதாவது ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கார். ஆனால் ஈரான் போட்டிருக்கிற அந்த செக் இருக்கு, அதுதான் இப்போ அமெரிக்காவையே அதிர வச்சிருக்கு. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணுமன்னா சும்மா வர மாட்டோம், இந்த 3 விஷயங்களையும் முதல்ல செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சொன்ன அந்த 3 விஷயங்கள் என்ன என்பதை முதல்ல பார்ப்பேன். முதலாவது, அமெரிக்கா மிஸ்டேலும் ஈரான் மேலே குண்டு போடுறதை இப்போவே உடனடியாக நிறுத்தணும். இரண்டாவது, இனிமேல் எந்த காலத்திலும் ஈரான் மேலே கை வைக்க மாட்டோம் என்று அமெரிக்கா ஒரு அதிகாரப்பூர்வமான கேரண்டியை ஈரானுக்கு கொடுக்கணும். மூன்றாவது விஷயம் தான் ரொம்ப கைலெட்டான விஷயமே. இதுவரைக்கும் அமெரிக்கா மிஸ்டேலும் ஈரானுக்கு எதிராக பண்ணிய தாக்குதலால் ஈரானுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதோ அதுக்காண்டி பல பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை ஈரானுக்கு இழப்பீடாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவத்தனங்கள் அனைத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு மிடில் ஈஸ்டை விட்டு வெளியேறணும். இப்படியான நிபந்தனைகளை தான் ஈரான் தரப்புலேருந்து முன் வச்சிருக்காங்க. ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் உலகத்தோட எண்ணெய் வழித்தரமான ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை நாங்கள் திறப்போம். அது வரைக்கும் மேற்கத்திய நாடுகளோட ஒரு ஆயில் டேங்கர் கூட இந்த வழியாக போக முடியாது என்ற விஷயத்தில் ஈரான் ரொம்ப கராராக நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அமெரிக்கா என்னத்துக்கு ஈரானோட நிபந்தனைக்கு அடிபணியணும்னு. இங்கே தான் ட்ரம்புகளுக்கு ஒரு தனிப்பட்ட சிக்கல் இருக்குது. அமெரிக்காவில் இன்னும் கொஞ்ச நாளில் மிட் டேர்ம் எலெக்ஷன் ஆனது வரப்போகுது. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை திறந்து ஓயிலோட விலையை குறைச்சி உலக பொருளாதாரத்தை சீர் செய்யலைன்னா அது ட்ரம்புகளோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மரண சாசனம் மாதிரி ஆயிடும்னு அவரே பயப்படுறார். இதனால தான் ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டோம்னு வெளியில் உருட்டினாலும் இன்னொரு பக்கம் யாராவது ஒரு இடைத்தரக கிடைப்பாங்களா, அவங்க மூலமாக ஈரான்கிட்ட பேசலாம்னு அமெரிக்கா வேலை வீசி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஈரான் இப்போ கேட்கறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட மொத்த சரண்டர். ஆனால் அமெரிக்காவோ நீங்கள் உங்கள் அணுசக்தி திட்டத்தை நிறுத்தணும்னு பழைய பல்லவியே பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை ஈரான் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்பர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சுருக்கமான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது தான் எனக்கு தோணுது. ஒரு பக்கம் ட்ரம்பர்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்கிறார், ஆனால் ஈரானோ ட்ரம்பர்கள் ஒரு பச்சை பொய்யன், எண்ணெய் விலையை குறைக்கத்தான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறாருன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஆகவே இப்போ நிலவரத்தின்படி பார்த்தா ஏதோ ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ்ட் லைட் வின், அதாவது ஒரு சைட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி, இனி மற்ற சைட்டால் அடிக்கவே முடியாத என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் இந்த போர் ஓய போகிறதில்லை என்பதுதான் உண்மை. இப்போ நாம் பார்க்க போகிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் ட்ரம்புகள் நாங்கள் தான் கெத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நிஜத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய ஆயுத நெருக்கடியில் மிசைல் கிரைசிஸில் சிக்கி இருக்கு என்று ஒரு ரிப்போர்ட் வெளியாகி உலகத்தை அதிர வச்சிருக்கு. இப்போ இருக்கிற நிலவரத்தின்படி சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்கிற தகவலின்படி பார்த்தா அமெரிக்காவோட பலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. அதாவது அந்த தகவல் அமெரிக்காவோட பலத்தையே கேள்விக்குறியாக மாற்றி இருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர் ஆரம்பித்த முதல் 5 நாள்லேயே அமெரிக்கா ரொம்ப வேகமாக மிசைல்களை வீசி இருக்காங்க. டொமஹாக் மிசைல்கள் முதல் 5 நாளில் மட்டுமே 320 டொமஹாக் மிசைல்களை ஈரான் மேலே அமெரிக்கா லான்ச் பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 790 எண்ணிக்கையில் ஏசாம் யோயின் ஏர் டு சர்பேஸ் சாண்டோப் மிசைல்ஸ்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. அதே வேகத்தில் தான் அடுத்தடுத்த நாட்கள்லேயும் அமெரிக்கா தரப்புலேருந்து தாக்குதல் செய்யப்பட்டிருக்கு, ஈரானுக்கு எதிரான தாக்குதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் விஷயமே இருக்குது. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்த மொத்த ஸ்டாக் எவ்வளோ வேண்டா, கிட்டத்தட்ட 3200 டொமஹாக் மிசைல்கள் தான் அமெரிக்கா கிட்டேயே இருந்துச்சு. ஏசா மிசைல்கள் ஒரு 3500 வரைக்கும் தான் அமெரிக்காவோட ஸ்டாக்லேயே இருந்துச்சு. மார்ச் 23 நிலவரத்தின்படி பார்த்தா அமெரிக்கா தன்கிட்ட இருந்த மொத்த மிசைல்களில் கிட்டத்தட்ட 35% இந்த 20 நாள் போர்லேயே காலி பண்ணிட்டாங்க. அதாவது ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பித்ததில் முதல் 20 நாள்லேயே அமெரிக்கா காலி பண்ணிட்டாங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு வல்லரசு நாடு தன்னோட 35% பலத்தை எவ்வளவு சீக்கிரம் இழந்துருச்சுன்னா அடுத்த சில வாரங்களில் போர் என்னாகும்.
நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிசைல்கள் தயாரிக்கிறது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காவில் சில 100 மிசைல்களைத்தான் புதுசாக தயாரிக்க முடியும். ஆனால் ஒரு வாரத்தில் ஆயிரக்கணக்கில் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இது அமெரிக்காவுக்கு பேரடியாக வந்து விழுந்தோன்னு இருக்கு. இப்போ சென்ட்ரல் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ், அதாவது CSIS என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் இதுக்கு மேலே ஈரான் மேலே தாக்குதலை தீவிரப்படுத்த முடியாது. அதாவது எஸ்கலேஷன் ஃபெயிலியர் அமெரிக்காவுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நடக்கிற அதே விதத்தில் கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேலே அமெரிக்காவில் சண்டை போட முடியாதுன்னு இவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏவுகணைகள் தீர்ந்து போகிற பயத்தினால தான் ட்ரம்பர்கள் இப்போ அவசரமாக யாரையாவது வச்சு ஈரான் கூட பேசலாம்னு பார்க்குறாரு. மிசைல்ஸ் இல்லாமல் எப்படி மிரட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இதனால தான் அமெரிக்க இராணுவம் இப்போ தற்காப்பு நிலைக்கு போகுதாங்கிற ஒரு சந்தேகம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதே நேரத்தில் ஈரான் தரப்பில் இருந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸில் இருக்கின்ற தீவுகளுக்கு பக்கத்தில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவோட F-15 ஃபைட்டர் ஜெட்டையும் ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. 22 நாள் போரில், அதாவது இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்காவோட மற்றும் கூட்டணி நாடுகளோட விமானங்களை அழிச்சிட்டோம்னு ஈரான் தரப்புலேருந்து கெத்த சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஃபைட்டர் ஜெட்டுகள் ரொம்ப குறைவு தான், ஆனால் ட்ரோன்கள் என்று சொல்லி இப்படி நிறைய விஷயங்களை சேர்த்தா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட மொத்தமாகவே 200க்கும் மேற்பட்ட விமானங்களை ஈரான் தரப்புலேருந்து அழிச்சிருக்கிறார்கள். 200 என்ற உடனே 200 ஃபைட்டர் ஜெட்டுன்னு நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட 16க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட் அழிச்சிருக்கிறார்கள், அது உண்மைதான். மீதி அனைத்துமே ட்ரோன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடைசி நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். ட்ரம்பர்கள் இடையில் நான் ஈரான் கூட பேச போகிறேன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கார். ஆனால் ஈரான் அதனை உடனே மறுத்துட்டாங்க. ட்ரம்பர்களோட பொய்யர், அவர் எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு மூஞ்சல் அடித்த மாதிரியே ஈரான் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. அமெரிக்காவோட எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை முடிக்கலாம்னு ட்ரம்பர்கள் பெரிய ஒரு முயற்சியை செய்கிறார். ஆனால் இந்த போர் முடியாது என்பதால் இது பெரிய ஒரு அடியாக ட்ரம்பர்களுக்கு விளப்போது என்பது தான் உண்மை. ஆகவே அமெரிக்கா பிளான் போட்டது அனைத்துமே தப்பாக நடந்திருக்கு. அமெரிக்காட்ட இப்போ ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையுமே கிட்டத்தட்ட 35% மிசைல்கள் அமெரிக்கா காலி பண்ணிட்டாங்க. இதே விதத்தில் போனால் அமெரிக்கா இந்த ஈரான் போரிலேயே வசமாக மாட்டுப்பட்டுருவார்கள். ஆனால் அமெரிக்கா இப்போ போரை ஆரம்பிச்சுட்டார்கள், வசமாக மாற்றுப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. அமெரிக்காவில் வெளியே வர முடியலை. பட் இதே விதத்தில் அட்டாக் பண்ணினா கூடிய சீக்கிரமே மிசைல்கள் தீர்ந்து போய் அமெரிக்கா அடுத்ததாக என்ன செய்வார்கள் என்ற கேள்வி தான் பல மத்தியில் அனுப்பியிருக்கு. பட் அமெரிக்கா தங்கிட்ட இருக்கிற அனைத்து மிசைலும் இப்போ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தி முடிச்சிட்டார்கள் என்றால் தைவானுக்கு ஆதரவாக சீனாக்கு எதிராக அமெரிக்கா எப்படி போரில் கிளம்புறங்குவார்கள் என்ற கேள்விகளும் பல மத்தியில் அனுப்பியிருக்கு. இந்த போரானது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நிறைய வல்லுநர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா மட்டும் இந்த போரை ஆரம்பித்து இந்த போரில் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அமெரிக்காவோட பவர், அதாவது அமெரிக்காவோட இராணுவ பவர் 70% குறைஞ்சிருமென்னு சொல்லியிருந்தார்கள். பட் இப்போ நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது அமெரிக்காவோட இராணுவ பவர் 50% விட குறைஞ்சிடும் என்பது தான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஆகவே இப்படி 50% விட அமெரிக்காவோட இராணுவ பவர் குறைஞ்சது என்றால் அவர்களால் சீனாக்கு எதிரான போரை செய்ய முடியுமா? கண்டிப்பாக சீனாட்டையும் அடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவார்கள். ஆகவே ட்ரம்பர்கள் மற்றும் இஸ்ரேலோட தவறான கணக்கால் இப்போ அமெரிக்கா வசமாக ஈரானிட்ட மாட்டுப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் இந்த போரை பல வருடங்களுக்கு நீடித்து செய்யவும் தயாராகி இருக்கிறார்கள், நீண்ட நாள் போராக செய்யவும் தயாராகி இருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா இப்போ இந்த போர்லேருந்து வெளியே வரணுமெண்டா ஈரானோட நிபந்தனையில் கேட்டால் மட்டும்தான் இந்த போர்லேருந்து வெளியே வர முடியும். அப்படி இல்லாட்டி இந்த போரை தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே அமெரிக்காவுக்கு ஆயுத பற்றாக்குறையும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியை ஈரான் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருப்பதும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது. ஆகவே இதிலேருந்து ட்ரம்பர்கள் வெளியே வரணும் என்றால் ரியாலிட்டியை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ஈரான் சொல்வதை கேட்டு தான் வெளியே வர முடியும். மிடில் ஈஸ்டிலேருந்து தங்களுடைய இராணுவ தளங்களை முழுமையாக காலி பண்ணிவிட்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு டேட்டா சொல்லிவிட்டு மிடில் ஈஸ்ட்லேருந்து வெளியே வந்துடணும். ஈரானுக்கு எதிரான போட்ட பொருளாதார தடைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈரான் கிட்ட நஷ்டத்தை கொடுக்கணும். இதை செய்தால் மட்டும்தான் அமெரிக்கா இந்த போர்லேருந்து வெளியே வர முடியும். அப்படி இல்லாட்டி இந்த போர் தொடர்ந்து இடம்பெறும். அதை விட்டுட்டு ட்ரம்பர்கள் பொய்யான தகவல்களை சோசியல் மீடியாவில் பரப்புவதாலையும் ட்வீட்டாக போடுவதாலையும் போஸ்டாக போடுவதாலையும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே ரியாலிட்டி என்னன்றதை ட்ரம்பர்கள் புரிஞ்சோண்டா மட்டும்தான் இந்த போரில் இருந்து வெளியே வர முடியும். அப்படி இல்லாட்டி இந்த ஈரான் போரிலேயே அமெரிக்காவோட எம்பையர் முழுசாக குலாப்ஸ் ஆகிடும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது.
இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.